யாரெல்லாம் உண்டோ அவர்கள் அனைவருக்கும் ஸ்ரத்தையோடு செய்யக்கூடியது ஸ்ராத்தம் என்று பெயர். மாதம் செய்யக்கூடியதுக்கு தர்ப்பணம் என்று பெயர். அப்போது ஜலத்துக்கும் அட்சதைக்கும் எள்ளுக்கும் தான் வேலை. எள்ளையும் அட்சதையும் சேர்த்து வைத்து கொண்டு தர்ப்பணம் செய்வது, முன்னோருடைய பெயரெல்லாம் நினைத்து கொண்டு பித தேவதைகள் பெயர்கள், அப்புறம் நம்முடைய அப்பா அம்மாக்கள் இவர்களுடைய பெயரெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது பித தர்ப்பணம் என்று பெயர். ஸ்ராத்தத்திலேயும் நம்முடைய முன்னோர்கள் பெயர்கள், பித தேவதைகளுடைய பெயர்கள் இரண்டையும் கூப்பிட்டு அவர்களுக்கு பிராமணர்கள் மூலமாக உட்கார்த்தி வைத்து அவர்களை ஸ்நானம் செய்விக்க செய்து, அந்த எண்ணத்தை ஸ்நானம் செய்யக்கூடாது. வெறும் ஸ்நானம் செய்துவிட்டு புது வஸ்திரம் கொடுத்து கட்டிக்கொண்டு மடியாக ஆச்சாரமாக உட்கார்ந்து கொண்டு பித தேவர்களை அவர்கள் மேல் ஆவாகனம் செய்து, ஆவாகனம் செய்த பிற்பாடு நம்முடைய முன்னோர்களுடைய பெயர்களெல்லாம் கூறி, 3 தலைமுறை உள்ளவர்கள் முன்னோர்கள் எல்லாம் பெயரெல்லாம் கூறி, மாதா, மாதாமகா, மாது பிதாமகா, பிதா, பிதுப்பிதா, 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 மாபிதா என்று 3 தலைமுறை உள்ளவர்களெல்லாம் கூவி அவர்களையெல்லாம் அழைத்து 11 விதமான உபச்சாரங்கள் எல்லாம் சேவித்து அவர்களுக்கு அன்னமிட்டு சமிருத்தியான உத்தமமான உயர்ந்தமான ஆகாரங்களெல்லாம் அளித்துவிட்டு அவர்களிடம் ஆசீர்வாத ரூபமாக சாப்பிட்டு முடிந்தவுடன் அக்ஷதையெல்லாம் வாங்கி கொண்டு போடுவது, ஸ்ரத்தையோடு செய்வது ஸ்ராத்தம் என்று பெயர். அந்த ஸ்ராத்த இலையை நாய்களுக்கோ மற்ற பிராணிகளுக்கோ போடக்கூடாது. பத்திரமாக எங்கேயாவது பூமியில் பொதித்து விட வேண்டும், இல்லைன்னா நீரிலே விட்டு விட வேண்டும். அது வெளியில் விடக்கூடாது. இப்படியாக செய்வது தான் ஸ்ராத்தத்தினுடைய ஒரு முக்கியமான நிலை. அதை ஸ்ரத்தையோடு செய்வது தான் ஸ்ராத்தம் என்று. மற்றதெல்லாம் கொஞ்சம் பின்ன இருக்கலாம். ஆனால் ஸ்ராத்த விஷயத்தில் கொஞ்சம் தவறி போனால் கூட, ஸ்ரத்தை குறைஞ்சி போனால் கூட அதனுடைய விபரீத பலம் வராமல். அதனால் அப்படி வராமல் மிகுந்த ஸ்ரத்தையோடு, ஸ்ரத்தை என்றால் ஆச்சாரம், அனுஷ்டானம், பக்தி ஸ்ரத்தை, மனஸ்பூர்வமாக இப்படி அழனமேனு கொட்டுக்கு இதுமாரிலாம் தோணாமல், இப்படிலாம் வந்து வாங்குறானே சாப்பிட்றானே தோணாமல், ஸ்ரத்தையோடு, பக்தியோடு, விசுவாசத்தோடு, பிராமணர் மேலும் நல்ல அபிமானத்தோடு, மரியாதையோடு ஒரு நமஸ்காரம் செய்து ஆசீர்வாதம் செய்து தான் ஸ்ரத்தை. அப்படிப்பட்ட ஸ்ரத்தையோடு செய்து தான் ஸ்ராத்தம் என்று பெயர்.